இலக்கு வந்து நீங்க சரியா சூஸ் பண்ணிக்கணும். அந்த இலக்குல ஸ்டிக் ஆன் ஆயிருக்கணும். இன்னைக்கு ஒண்ணு நினைக்கிறது, நாளைக்கு ஒண்ணு நினைக்கிறது, 10 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்துறதுன்ற மாதிரி இருந்தா இதெல்லாம் நடக்கிற காரியமா? நானே இங்க ஓட்ட சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கேன், எனக்கு பிஎம்டபிள்யூன்னு ஆசைப்படுறேன், அதெல்லாம் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை நீங்களே அந்த மாதிரி தாழ்த்தி கொள்ளும் பொழுது யூனிவர்ஸ் எப்படி கொடுக்க தயாராக இருக்கும்? எங்கேயோ எவனோ நினைக்கிறது நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறதுல நம்ம ஏன் நம்மளையே நம்ம தாழ்த்திக்கணும்? என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த இலக்கு உங்களுக்கு இப்போ நடந்த மாதிரி கண்டிப்பா நீங்க விஷுவலைஸ் பண்ணும் பொழுதும் அது நடந்தா உங்க மனசு எவ்வளவு துள்ளும், எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க, அந்த ஃபீலிங்கை நீங்க ஃபீல் பண்ணணும். அப்பதான் அந்த வைப்ரேஷன் போகும். வணக்கம். வாராகி டிவி நேயர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் இப்போ நிறைய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக்கை பத்தி தான் நான் பேச போறேன். இப்போ நிறைய ரீல்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எல்லா விதத்துலையுமே சொல்றாங்க. அதுல நிறைய பேர் அவங்கவுங்க ஸ்டைல்ல நிறைய மேனிஃபெஸ்டேஷனை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா எல்லாருக்கும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா நடந்துருதா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஏன் நடக்கல, எதனால மேனிஃபெஸ்டேஷன் நிறைய பேருக்கு பலன்களை கொடுக்க மாட்டேங்குது, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் நிறைய பேருக்கு இந்த காலத்துல இல்லை. ஸோ அதை எப்படி செய்யலாம், எளிய முறையில எப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கோட இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட், மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஆசைகளை விஷுவலைஸ் பண்றப்போ, நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அதை அப்ரோச் பண்றப்போ அது ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் ஆகி யூனிவர்ஸ்க்கு போயிட்டு அது நம்மளுக்கு ரீச் ஆகும். அது கரெக்டான ஃப்ரீக்வன்சியில ஒரே அலைவரிசையில நம்ம எண்ணங்களை வச்சிருக்கும் பொழுது அது சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்னு உங்கள சில பேர் கேள்வி கேட்கலாம். பட் இதெல்லாம் இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? என்ன அப்படின்னா, கண் திருஷ்டி இருக்கா இல்லையா உங்களுக்கே நீங்களே கேட்டுக்கோங்க. நிறைய பேர் நீங்களே யோசிப்பீங்க, இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எல்லாம் பார்த்துருக்கோமா, என்ன கலர்ல இருக்குங்கிறதெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஆனா கண்டிப்பா கண் திருஷ்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ எங்கேயோ எந்த நாட்டிலேயோ ஒரு பர்சன் இருந்தா கூட அந்த கண் திருஷ்டி விட்டு வைக்கிறது இல்லை, கண்டிப்பா அவங்கள போய் அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது என்ன, நத்திங் பட் ஒரு வைப்ரேஷன், ஒரு எண்ணங்கள். ஆனா அது கெட்ட எண்ணம். நம்ம அடிவயிறு எரிஞ்சு நான் சொல்றேன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு நிறைய பேர் சாபம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் என்ன, ஒரு வார்த்தை தான். ஆனா அவங்களுடைய ஆழ் மனசுல கெட்ட எண்ணங்களோட ஒருத்தரை விஷுவலைஸ், ஒரு பர்சனையோ இல்லை ஒரு ஆளையோ மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மக்கள் அவங்க அதுல ரொம்ப நொந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை அவங்க பிரயோகிக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு அது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது இல்லையா அவங்க லைஃப்ல. ஸோ இது ஒரு கெட்ட எண்ணங்கள் மூலமாக ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அப்படின்னும் போது, இல்லை நினைக்கிறாங்க, விஷுவலைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அது நடக்குது அப்படின்னா அப்போ நல்ல எண்ணம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும் இல்லையா? ஆனா எத்தனை பேர் நம்மள அதை நம்புவோம்? நம்மளை பத்தியே நல்லதா 4 வார்த்தை சொல்லு அப்படின்னா, இப்ப ஆடி மாசம் நடக்குது, நீ ஆடி போய் ஆணி வந்துட்டா நீ டாப்ல வந்துருவ அப்படின்னு சொன்னா, நீ உங்களையே கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா, சும்மா நீங்க காமெடி பண்ணாதீங்க, இதெல்லாம் நடக்கிற கதையா, சும்மா நீ விளையாடாதன்னு உங்களையே நீங்க தான் உள்ள ஒரு மனசு சொல்லும், உங்களையே நீங்க நம்ப மாட்டீங்க. கரெக்டா? ஆனா அந்த மாதிரி இல்லாம நல்ல மனசுக்கும் நல்ல ஒரு கரெக்டான வைப்ரேஷன்ல கரெக்டான மேனிஃபெஸ்டேஷனை நம்ம கொண்டு போகும்பொழுது, நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம அப்ரோச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ல எதுல வேணுங்கிற ஒரு தெளிவு வேணும். ஓகேவா? யூனிவர்ஸ் ரெடியா இருக்கு. யூனிவர்ஸ் நீங்க என்ன கேட்குறீங்களோ கொடுக்க தயாரா இருக்கு. அது ஒரு அக்ஷய பாத்திரம் தான். ஆனா கேட்கறதுக்கு நீங்க கரெக்டா கேட்குறீங்களாங்கிறது நம்ம தான் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கோட ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். இதை இன்னுமே நம்ம கொஞ்சம் விரிவா இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு என்ன வேணும், என்ன வேணாம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். முதல்ல மேனிஃபெஸ்டேஷனுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு இலக்கு வேணும், ஒரு கோல் வேணும். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல அந்த ஐடியாலஜி வேணும். எனக்கு என்ன, நல்ல வேலை வேணுமா, நல்ல கார் வேணுமா, நல்ல பிசினஸ் வேணுமா, நல்ல பார்ட்னர் வேணுமா, இல்ல எனக்கு பணம் வேணுமா, இல்ல செட்டில் ஆகணுமா, அப்ராட் சான்ஸா, உங்களுடைய கோல் ஒரு வாட்டிக்கு ஒரு கோல் தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்.
ஓகேவா? அந்த கோல்ல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது எல்லாரும் போடுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் கரெக்டா இருந்தாதான் நம்மளால அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்ன்றத நம்ம கான்ட்ராக்டரோ யாரோ நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜின்றது கிடைக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம யூனிவர்ஸ்க்கு இந்த ஸ்டைல்ல, நான் சொல்ற ஸ்டைல்ல நீங்க கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்க மேனிஃபெஸ்டேஷன் நடக்காம எங்க போகவே போகாது, கண்டிப்பா நடக்கும். அதுல நம்மளுடைய இலக்கு, முதல் இலக்கு வந்து நீங்க சரியா சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரெண்டாவது, அந்த இலக்குல ஸ்டிக் ஆன் ஆயிருக்கணும். இன்னைக்கு ஒண்ணு நினைக்கிறது, நாளைக்கு ஒண்ணு நினைக்கிறது, 10 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்துறதுன்ற மாதிரி இருந்தா அது வந்து யூனிவர்ஸ்க்கு புரியாது. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சியில செயல்படுமே ஒழிய எமோஷன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகாது. ஸோ இதுல நிறைய மித்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா ஒரே ஒரு எண்ணத்துல கோல்ல நீங்க ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதுல நீங்க நிறைய பேர் வந்து இது இலக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா மைண்ட்ல அந்த ஒரு ஃபோக்கஸ்ல கொண்டு போய் அதுல விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நானே இங்க ஓட்ட சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கேன், எனக்கு பிஎம்டபிள்யூன்னு ஆசைப்படுறேன், அதெல்லாம் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை நீங்களே அந்த மாதிரி தாழ்த்தி கொள்ளும் பொழுது யூனிவர்ஸ் எப்படி கொடுக்க தயாராக இருக்கும்? கண்டிப்பா கொடுக்காது. நான் வாங்குவேன்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கையை முதல்ல அங்க விதைக்கணும். அந்த தன்னம்பிக்கை மட்டும்தான் அந்த வைப்ரேஷன், அது யூனிவர்ஸ்க்கு வந்து சிக்னல் போய்கிட்டே இருக்கும். நான் என் மனசுக்குள்ள நினைக்கிறது அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திருப்பி சொன்ன அந்த கந்திருஷ்டி தான். ஏன்னா எங்கேயோ எவனோ நினைக்கிறது நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறதுல நம்மளையே நம்ம தாழ்த்திக்கணும். கண்டிப்பா அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. அதே மாதிரி கோல் செட் பண்ணிட்டேன், கன்சிஸ்டன்சியா நான் எல்லாத்தையுமே நினைக்கிறேன், ஆனா நடந்துருமா? கண்டிப்பா நடக்காது. இப்போ ஒரு குழந்தை எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த குழந்தை நினைச்சா அதே எம்பிபிஎஸ்ல தான் நான் படிக்கணும்னு கோல் ஸ்டெடியா நின்னுட்டா எம்பிபிஎஸ் ஆயிட முடியுமா? கண்டிப்பா ஆக முடியாது இல்லையா? ஸோ அதற்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா பண்ணணும், ஹார்ட் ஒர்க் வேணும், டெடிகேஷன் வேணும். ஆனா கன்சிஸ்டன்சியா அந்த நான் ஜெயிப்பேன்ற எண்ணமும் அந்த பாசிட்டிவிட்டியும் அந்த கோல் செட்டிங்கும் இந்த வருஷம் ஓகே, 2 வருஷம் நான் நீட் ட்ரை பண்ண, 3வது வருஷமும் எனக்கு கிடைக்கல, இதுக்கு மேல நான் நீட்டுக்கு போகணுமா, எம்பிபிஎஸ் வேணுமா, வேற ஏதாவது ஆப்ஷன் போகலாமான்னு எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு அதுல என்னவோ மைண்ட் கேம் இருக்குன்னு திருப்பி மாத்திட்டீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்க போட்ட எஃபெக்ட் ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடும். ஸோ அதுல நீங்க ரொம்ப தெளிவா ஸ்டெடியா, நான் பரவாயில்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நான் கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆவேன்னு அந்த கன்சிஸ்டன்சியா ஒரே எண்ணத்தோட உங்க செயல்களை, உங்க கடமைகளை நீங்க சரிவர பண்ணிட்டே வரும் பொழுது கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது ஹிட் ஆகும் பொழுது, எப்படி ஒரு மரத்துல பழுத்த பழம் நிக்காதுங்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ல நீங்க கண்டினியூவா ஒரே ஃப்ரீக்வன்சியில கொண்டு போனீங்கன்னா அது கரெக்டா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அந்த ஃப்ரீக்வன்சியை கொண்டு போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, நான் படிச்சுட்டேன், நான் பாஸ் ஆயிட்டேன், ஆனா அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன், நான் இதுல நினைக்கிற மாதிரி பெரிய ஆளா ஆயிடுவேனா அப்படின்னா கண்டிப்பா அதற்கான அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஒரு கிளினிக்லயோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ நம்ம சேர்ந்து நம்மளுடைய கடமையை கண்டினியூவா நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா நடக்கும். இது வந்து ஒருத்தருக்கு டிஃபர் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் வளர்ற விதம், சூழ்நிலை, அவங்க எண்ணங்கள், அவங்க சுத்தி நடக்கிற செயல்கள், இதெல்லாம் மூலமாக ஒருத்தருக்கு சீக்கிரமா நடக்கலாம், ஒருத்தருக்கு லேட் ஆகலாம். ஆனா நடக்காது அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. நம்பிக்கையை நீங்க விட்டால் ஒழிய, சோ கண்டிப்பா நம்பிக்கையை விடாம நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கா இப்ப நான் சொல்ற இந்த 4 பாயிண்ட்கள் வச்சு நீங்க செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்க மேனிஃபெஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. சோ கண்டிப்பா இதை முயற்சி பண்ணுங்க. சோ இதெல்லாம் நீங்க செட் பண்ணிட்டீங்க, அடுத்து நான் என்ன பண்ணணும் நாளையில இருந்து அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, உங்க கண்ணில் படுற மாதிரி ஒரு A4 ஷீட்லயோ இல்ல உங்க போன்ல வந்து ஒரு ஃப்ரண்ட் கவராவோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க எங்க அடிக்கடி உங்க பார்வை போகுதோ அங்க உங்களுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷனை எழுதுங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்கணுங்கிறது ஒரு மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டுமே. எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது, ஓகேவா? எந்த கம்பெனில ஒரு ப்ளூ பிரிண்ட் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எனக்கு IBMல சென்னையில இருக்கிற பிரான்ச்ல இந்த டெசிக்னேஷன்ல இந்த கலர் சேர்ல இங்க நான் உட்கார்றேன்,
அங்க எனக்கு இந்த சேலரி இவ்வளோ சேலரி ஸ்கேல்ல எனக்கு கிடைச்சிருக்கு. அது என் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்ரி மந்த் 1ஆம் தேதி வரும்பொழுது எனக்கு அவ்வளோ அற்புதமான என் மேனிஃபெஸ்டேஷன் நடந்ததுனால என் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகுது. அதாவது என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த இலக்கு உங்களுக்கு இப்போ நடந்த மாதிரி கண்டிப்பா நீங்க விஷுவலைஸ் பண்ணும் பொழுதும் அது நடந்தா உங்க மனசு எவ்வளவு துள்ளும், எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க. அந்த ஃபீலிங்கை நீங்க ஃபீல் பண்ணணும். அப்பதான் அந்த வைப்ரேஷன் போகும். கடையிலேயே இல்லையா, என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் ஓட்ட குடிசலா இருக்கேன், அங்க போய் நான் எப்படி ஐபிஎம்ல நினைக்கிறதுன்ற தாழ்வு மனப்பான்மை 10,000 முறை நீங்க இதை நினைச்சுண்டு ஒரே ஒரு முறை இந்த மாதிரி என்னத்தை நினைச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவ்வளவு தூரம் மேனிஃபெஸ்ட் பண்ணதெல்லாம் அதாவது எப்படி சொல்றது, வெண்ண திரண்டு வரப்போ தாழி உடைஞ்ச கதையா அப்படியே அது வேஸ்டா போயிடும். இந்த தவறை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. நிறைய பேர் நம்மளுக்கு நடக்காததுக்கான ரீசன் இதெல்லாம் கூட இருக்கலாம். உங்களை நீங்க இப்ப கூட ஒன்றும் கெட்டு போயிடல. தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. எங்க நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க ரீசெக் பண்ணி நிறைய நாள் ட்ரை பண்ணி விட்டுருப்பீங்க. தட்டி எழுப்புங்க. உங்க ட்ரீம்ஸை திருப்பியும் நீங்க கொண்டு வாங்க. கண்டிப்பா அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய கனவுகள் நனவாகிறதுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். நான் உங்கள் பிரியாஸ்ரீ, ஜோதிடர், சென்னையிலிருந்து. வணக்கம்.